ஜான் சீனா, ட்ரிபிள் ஹெச், ஷான் மைக்கேல்ஸ், அண்டர்டேக்கர். ஸோ இந்த மாதிரி டபிள்யூடபிள்யூவில் இருக்கிற எல்லா பெரிய சூப்பர் ஸ்டார்ஸும் ஒரு ஆளை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ரசிகர்கள் எல்லாம் யாருடா இந்த காட்டு மிராண்டி அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்த தருணம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக டேட்டூஸ், வாயில் ரத்தம், காலில் செருப்பு கூடி போடாமல் ரிங்குக்குள்ளே வரவன் போகிறவன் எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ண அரக்கன், த சமோவன் புல்டோசர் உமாகா. ரசிகர்கள் எல்லாரையும் அலற வச்சு அவங்கள நடுங்க வச்ச உமாகாவோட லைஃப்பில் அவரோட சோகமான முடிவு. ஸோ இந்த வீடியோவில் உமாகாவோட அன்டோல்டு ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் ஸ்லாம் அண்ட் ஸ்ட்ரைக். ஸோ இதே மாதிரி வீடியோஸ், ரிவ்யூஸ் அண்ட் நியூஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மார்ச் 28, 1973 எட்வர்ட் ஸ்மித் ஃபாட்டு பிறக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவர் சாதாரண குடும்பத்தில் பிறக்கலை. இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியே ஒரு டைனாஸ்டி ரூல் பண்ணிகிட்டு இருந்த டைனாஸ்டி. ஸோ பார்த்தீங்கன்னா அனோவாயி ஃபேமிலி. ஸோ அதில் தான் பிறக்கிறாரு. ஸோ இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும்னா த ராக் இருக்கார் இல்லையா, த பிரம்மா புல் ராக். ஸோ அவரோட கசின் தான் இந்த எட்வர்ட் ஸ்மித் ஃபாட்டு. அதுவும் இல்லாமல் WWE லெஜண்ட் ரிக்கிஷியோட சொந்த தம்பி. அதனாலே பார்த்தீங்கன்னா த ஊசோஸோட சித்தப்பா தான் நம்ம எட்வர்ட் ஸ்மித் ஃபாட்டு என்கிற உமாகா. அது மட்டும் இல்லாமல் அவர் ட்ரைபல் சீஃப் ஓடிசி ரோமன் ரெயின்ஸ். ஸோ அவரோட சொந்த அங்கிள் தான் இவங்க. ஸோ இவ்வளோ பெரிய ரெஸ்லிங் டைனாஸ்டியில் பிறந்த உமாகாவுக்கு ரெஸ்லிங் மேலே ஈர்ப்பு சொல்லவா வேணும். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் அவரும் வளர்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்படியே ரிக்கிஷியோட இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவர் மூலமாக தான் இவரும் ரெஸ்லிங் ஸ்கூல்ஸு, ரெஸ்லிங் எல்லாம் அட்டன் பண்ணுறாரு. ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணிட்டு வராரு. அதனாலேயே 2002 அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது WWEல. ஸோ டெபியூ பண்ணுறாரு. அந்தப்போ அவரோட நேம் ஜமால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட அப்போ இருக்கிற அவரோட சிப்ளிங் ரோசி, ஸோ அவங்க கூட சேர்ந்துட்டு ஒரு டேக் டீமாக முதல்ல அவரோட கரியர் ஆரம்பித்தார். ஸோ அந்தப்போ பார்த்தீங்கன்னா எரிக் பிஷாஃப் அவருக்கு அடியில் த 3 minute வார்னிங் சொல்லி ஒரு ஃபேக்ஷன் மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவர் சொல்கிற ஆளுங்களெல்லாம் 3 நிமிஷத்தில் அடித்து துவம்சம் பண்ணுற வேலையை பண்ணிகிட்டு இருந்தார். அவரும் அவரோட சிப்ளிங் ரோசியும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு டைம் அவரோட நைட் லைஃப்பில் ஒரு பப்பில் யாருக்கூடையோ உண்மையாக சண்டை போட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா WWE அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் எதுவும் கிவ் அப் பண்ணாமல் இன்னும் நம்ம எப்படியாவது திருப்பி WWEக்கு வரணுங்கிற மாதிரி அவர் பிளான் வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறார் அவரோட ரிடம்ஷனை. ஸோ பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு போகிறாரு. ஸோ அங்கே ஜப்பானுக்கு போயிட்டு செம்மையாக ரெஸ்லிங் ஆடுறாரு. அங்கே நிறைய லெஜண்ட்ஸ் கிட்டலாம் சேர்ந்து அவரை நிறைய ட்ரெயின் பண்ணி ஸோ பெரிய ஆளாக அங்கே மாறிட்டு வராரு. ஸோ அதை பார்த்து WWE இந்த மனுஷனை எப்படியாவது நம்ம திருப்பி கொண்டு வரணும் WWEக்கு அப்படிங்கிற மாதிரி பிளானை போடுறாங்க. போட்டுட்டு அவரை திருப்பியும் கொண்டு வராங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மார்ச் 2006 ஒரு எபிசோட் ஆஃப் ரால திருப்பியும் நம்ம தலைவன் மாசாக ரிட்டர்ன் ஆறாரு. ஆனால் இந்த வாட்டி ஜமால் அப்படிங்கிற ஆள் செத்து போயிட்டான். இந்த வாட்டி ஃபேஸ் ஃபுல்லாக டேட்டூ அடிச்சுக்கிட்டு, வாயில் ரத்தம், காலில் ஷூஸ் எதுவுமே போடாமல் வெறும் காலில் உமாகா அப்படிங்கிற ஒரு பேரில். ஸோ உமாகா என்னன்னு பார்த்தீங்கன்னா தி எண்டு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அவங்களோட சமோவன் வார்த்தைப்படி. ஸோ அந்த பேரை வச்சுக்கிட்டு ஒரு காட்டு மிராண்டி மாதிரி மாசாக ரிட்டர்ன் ஆகிருப்பார். ஸோ அந்தப்போ ரிங்கில் நம்ம ரிக் ஃப்ளேரை போட்டு அடித்து
கும்மி தும்சம் பண்ணியிருப்பார். அப்போ தான் நம்ம உமாகாவை மக்கள்லாம் பார்த்துட்டு யாரா இந்த காட்டு மிராண்டி அரக்கன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்ட ஒரு தருணம். ஸோ அது மட்டும் இல்லை, அதுதான் ஒரு ஆரம்ப புள்ளி. அந்தப்ப அவர் அப்படியே எடுக்க ஆரம்பித்தது தான். யாரையும் பாரபட்சம் பார்க்கல. பாபி லாஸ்லி, ஜான் சீனா, அண்டர்டேக்கர், ட்ரிபிள் எச், ஷான் மைக்கேல்ஸ், அப்படி யாரை வேணாலும் பேர் சொன்னாலும் எல்லாரையும் அடித்து தும்சம் பண்ணிட்டு இருந்தார். அவரோட நிக் நேமே த சமோவன் புல்டோசர் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. செம்மையாக அவர் எல்லார் மனசுலேயும் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருந்தார். அந்த மாதிரி இன்டென்ஸாக ரெஸ்லிங் பண்ணுவார் உமாகா. அவர் ரிட்டர்ன் ஆனதுலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஒரு மேட்ச் கூடி தோக்கலை. எல்லா மேட்சும் கண்டந்தொண்டமாக அடித்து கும்மி ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். ஆனால் ராயல் ரம்பிள் 2007 ஒரு முடிவுக்கு வந்தது அவரோட வின்னிங் ஸ்ட்ரீக். ஸோ பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஜான்சீனாவுக்கும் எதிராக ஒரு லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச் நடக்குது. ஒரு வழியாக மேட்ச் வந்து ரெண்டு பேரும் ரொம்ப மாறி மாறி ரெண்டு பேரையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மேட்ச்சில். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜான்சீனா வந்து அந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருந்தார் அந்த டைமில். நம்ம உமாகாவுக்கு தோல்வினா என்னன்னே தெரியாது. ஸோ அவரும் அந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். அந்த மாதிரி ஒரு மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கடைசியில் நம்ம ஜான்சீனா வந்து எப்படியும் அவரை சிக்க வச்சு ஜெயிச்சிட்றாரு. ஸோ உமாகாவோட முதல் லாஸ் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் 2007 ஜான்சீனாக்கு எதிராக வருது. அங்கே அவரோட கரியர் ஸ்டாப் ஆகலை. இன்னமும் அவர் வந்து WWE வந்து பெரிய அரக்கனாக தான் வந்துட்டு இருந்தார். ஆனால் ரெசில்மேனியா 23 அப்போ இவரோட கரியர்லேயே ஒரு ஹைலைட்டுன்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா த பேட்டில் ஆஃப் தி பாசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி லைன். ஸோ பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மிக்மேனுக்கு எதிராக டொனால்டு ட்ரம்ப், த அமெரிக்கன் பிரசிடெண்ட், ஸோ அவரோட அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைனில் இருந்த ஒரு மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ மிஸ்டர் மிக்மேன் வந்து உமாகாவை சூஸ் பண்ணியிருப்பார் அவருக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு வேண்டி. அப்படியே டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாபி லாஸ்லியை சூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மேட்சோட மெயின் ஸ்டிப்புலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோக்கிறவங்க வந்து மொட்டை அடிச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உமாகா தோத்துட்டாருன்னா மிஸ்டர் மிக்மேன் மொட்டை அடிக்கணும், இல்லை பாபி லாஸ்லி தோத்துட்டாருன்னா டொனால்ட் ட்ரம்ப் மொட்டை அடிக்கணும் லைவ் டிவியில். ஸோ அப்படியாப்பட்ட மிகப்பெரிய ஒரு மேட்ச்சுக்கு கமிட் ஆகியிருந்தார். ஸோ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பாபி லாஸ்லி ஜெயிச்சிருப்பார். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் கோல்டும் டொனால்ட் ட்ரம்ப்பும் சேர்ந்து நம்ம மிஸ்டர் மிக்மேனை மொட்டை அடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் செம்மையான ஒரு மூமெண்ட்டு. அது மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் உமாகாவோட கரியரில். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட கரியரும் அவரை பின்தங்கி போயிடுச்சு, அவரோட லைஃப்பும் அவரை பின்தங்கிட்டே போயிடுச்சு. அவர் வந்து அவரோட ஷெட்யூல் அதெல்லாம் காரணமாக அவரோட வலி அதெல்லாம் வந்து அவர் வந்து தாங்கணுங்கிறதுக்கு வேண்டி நிறைய பெயின் கில்லர் எடுக்க ஆரம்பித்தார் உமாகா. அதனாலேயே வந்து WWE வந்து அவரை வந்து ஒரு ரீஹேபுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் அவர் அதை மறுத்தனால அவரை வந்து WWEலேருந்து ரிலீஸும் பண்ணிடுறாங்க 2009. அவர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் அவர் வந்து நிறைய மெடிக்கேஷன்ஸ், ஸோ அவரோட ஷெட்யூல் அதெல்லாம் அவரோட உடம்பு தாங்க முடியாமல் நிறைய மெடிக்கேஷன்ஸில் இருந்தார். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா டிசம்பர் 4, 2009 அவர் தூங்கிட்டு இருந்தார். அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து அவங்கள பார்க்குறாங்க. அவர் வந்து மயக்க நிலையில் மூக்கில் ரத்தமோட பெட்டில் இருந்திருக்காரு. பதறிப்போன அவங்க ஒய்ஃப் வந்து ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களால உமாகாவை காப்பாற்ற முடியலை. அவரோட 36வது வயசில் இறந்தும் போயிடுறாரு. அதோட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் அதோட மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அவரோட WWE ஹெக்டிக் ஷெட்யூல், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, உடம்பு எடுத்த அப்யூஸு, ஸோ அதெல்லாம் தாங்க முடியாமல் அவரோட மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் சேர்த்து அவரோட ஹார்ட்டை வந்து செயலிழக்க வச்சிருச்சு. என்னதான் உமாகா வந்து ஒரு அரக்கனாக ரிங்குக்குள்ளே இருந்தாலும் ரிங்குக்கு வெளியில் ஒரு தங்கமான மனுஷன், நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அவர் வந்து ரொம்ப ஹம்பிளாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க.
நம்ம ரோமன் ரெயின்ஸ் கூட சொல்லியிருப்பார், அவர் வந்து ரெஸ்லிங்க்கு வந்ததுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து உமாகா தான். அவரை வந்து ஒரு காட் ஃபாதராகவே நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்லியிருப்பார். அவர் கூட மேட்சே ஆடி இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூட ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருப்பார். இப்போ கூட அவர் உயிரோடு இருந்தாருன்னா நம்மளோட ட்ரைபல் சீஃபாக கூட இருந்திருப்பார். அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிறவ தான் உமாகா. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இறந்து இவ்வளோ வருஷம் ஆனாலும் சோலோ சிக்கோவா, ஸோ அவரோட ஃபினிஷர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைக்கு, ஸோ அதை வந்து உமாகாவுக்கு தான் அவர் வந்து அர்ப்பணிக்கிறாரு. ஸோ உமாகாவை வந்து அவர் வந்து நன்றி சொல்கிற விதமாக அந்த ஃபினிஷரை அவர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னதான் அவரோட WWE கரியர் ரொம்ப வருஷம் இல்லாட்டியும் அவர் விட்டு போன அந்த மெமரிஸ், அந்த பயம், அந்த மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பீதி, அவரை பார்த்தாரே யாரா இது காட்டு மிராண்டி அரக்கன் அப்படிங்கிற மாதிரி பேச வச்ச அவரோட அந்த உமாகா என்கிற ஒரு கேரக்டர் WWE மறக்கவே முடியாத ஒரு கேரக்டர் ஆயிடுச்சு. நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் அவர் சின்ன வயசில் இறந்ததுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம். அவரோட மெயின் பொட்டன்ஷியலை ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஆனாலும் உமாகா என்றைக்கும் மறைய மாட்டார் WWE ஹிஸ்ட்ரியை விட்டு. அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்லிங் டைனஸ்டிலேருந்து வந்த ஒரு ஜாம்பவான் தான் உமாகா, அனோவாயி ஃபேமிலி. ஸோ இதுதான் கைஸ் நம்ம உமாகாவோட வரலாறு. உங்களுக்கு உமாகாவை பிடிக்குமா? எந்த மேட்ச் உமாகாவோட பிடிக்கும்? ஸோ உங்கள் கருத்துக்களை ஃபுல்லாக கமெண்ட்ஸில் விடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரெகுலர் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் அப்டேட்ஸுக்கெல்லாம். ஸோ அன்டில் தென் நான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர்.